ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் வந்து ஆர்எஸ் கார்த்தி வந்து என்னுடைய நண்பர் தான். நான் வந்து 18 படங்கள் நடிச்சிருக்கேன். 8 படங்கள் தான் ரிலீஸ் ஆயிருக்கு. இன்னும் 7 படங்கள் ரிலீஸ் ஆகுது. அதுக்கு என்ன காரணம் சொல்லுவீங்க? மகேந்திரன் அவன் என் நண்பன் தான். அவன் எமோஷனலா தனக்கு ஆன விஷயத்த ஒன்று சொன்னான். இந்த கேட்டலாம் இது பண்ணனே, அதை ஏன் இப்படி பண்ணி நான் நிறைய பேர்ட்டு போய் 6 மாசமா நான் எல்லாத்தையும் கேட்டேன்லாம் அவனோட வீடியோ பார்த்தேன். சீரியஸா என்னால் அதை வந்து டைஜஸ்ட் பண்ணிக்கவே முடியல. ஏன் இன்ஸ்டாகிராம் ரீல்ஸ் பத்தி பேச மாட்டீங்க? ஏன் அதெல்லாம் கேள்வி கேட்க மாட்டீங்க? சினிமானா உங்களுக்கு அவ்வளோ இலக்காரமா? கேள்வி கேட்க முடியுதுன்றதுக்காக நீங்க என்ன வேணா கேள்வி கேட்பீங்களா? கெட்ட கெட்ட வார்த்தையா டபுள் மீனிங்கா பேசின ஒருத்தரை கூப்பிட்டு நீங்க வந்து ஒரு ரியாலிட்டி ஷோல உட்கார வைக்கிறீங்க. அது மீறி ஒரு பட வாய்ப்பு கொடுக்குறீங்க. அப்ப இளைய தலைமுறைக்கு என்ன சொல்றீங்க? கெட்ட கெட்ட வார்த்தையா பேசு, டபுள் மீனிங் பேசு, பாஸ் தெரியுமா ஆடு, உனக்கு சான்ஸ் கொடுன்னு சொல்ல வரீங்களா? இர்ஃபானோட வீடியோ ஒன்று பார்த்தேன். மம்முட்டி சார்கிட்ட கேட்குறாரு, திருஷ்யம் மாதிரி நீங்க ரியலா பண்ணிருக்கீங்க அப்படின்னா அவர் சிரிக்கிறார். தமிழ்நாட்டுல ரிவ்யூ பண்றவங்களோட எஜுகேஷன் லெவலில் என்ன நினைப்பாரு? டிஜே சுத்து ப்ரோ இருக்காப்ல, அவரோட மொட்டை மாடியில போய் எல்லாம் உட்காந்து கை கட்டிட்டு பண்ணிட்டு இருக்காங்க. அதனாலதான் படம் ஓடுதா? அதான் நான் கேக்குறேன், ஏன் அப்ப எங்களுக்கு ஏன் வரல? Because they are paying more than. அப்ப நீங்க வந்து இன்ஃப்ளூயன்சர் இல்ல, யுவர் ஒர்க்கர். பெய்டு சர்வீஸ் பண்றீங்க, காசு வாங்கிட்டு நீங்க ப்ரொமோட் பண்றீங்க. ஒரே ஒரு ஓப்பன் சேலஞ்ச் கேட்டேன், எந்த படம் ரிலீஸ் ஆகுதோ இந்த வெள்ளிக்கிழமை ரிலீஸ் ஆகிற எல்லா படத்தையும் நான் போட்டேன்னு தட்டிட்டு யூ சே தட் ஐ அம் a reviewer. I honestly accept. ஒரு படத்துக்கு போனா ஹீரோ எப்படி இருக்காங்கப்பா, ஹீரோ இப்போ 80s 70s எடுத்துக்கலாருமே, ஹீரோ வந்து தம் அடிச்சாங்க, அதை பார்த்து ஸ்டைலுக்கால பயந்து நடிச்ச காலங்கள்லாம் போய் இப்போ தைரியமா ஸ்கூல் படிக்கிறவங்க கூட போட்டிகள் நின்று தம் அடிக்கிறாங்கன்னா அதெல்லாம் ஹீரோவை பார்த்து தானே. 11th படிக்கிற பொண்ணை 8th படிக்கிற பசங்க ரேப் பண்ணிருக்காங்க. ஆமா, எந்த ஹீரோ சொல்லி கொடுத்தாருங்க? அந்த எட்டாப்பு போகக்கூடிய மாணவனுடைய மனது செலவையோ இல்ல போதையோ எங்கிருந்து வந்துச்சுன்னு விஷயம் எப்படி அவைலபிளா இருக்கு? தடை செய்யப்பட்ட பொருட்கள் எப்படி இங்க கிடைக்குது? இது அரசியல்ல நீங்க பேச முடியுமா? சினிமா ஜனேயர்கள் அனைவருக்கும் அன்பான வணக்கங்கள். இன்னைக்கு என் கூட இந்த செலிபிரிட்டி இன்டர்வியூல யார் இருக்காங்க அப்படின்னு சொல்றதுக்கு முன்னாடி, இன்னைக்கு இருக்கக்கூடிய இந்த சினிமா இண்டஸ்ட்ரியில நிறைய கலைஞர்கள் வளர்ந்து வந்துட்டு இருக்காங்க. அதுல நிறைய பேருடைய கனவுகள், அதுக்கு பின்னாடி அவங்க போட்ட ஸ்மார்ட் ஒர்க்கா இருக்கட்டும் இல்ல ஹார்ட் ஒர்க்கா இருக்கட்டும், அது எல்லாத்தையும் பத்தி சிலருக்கு தெரிஞ்ச விஷயங்களையும் பலருக்கு தெரியாத அழகான விஷயங்களையும் இன்னைக்கு நம்ம பார்க்க போறோம். சோ இன்னைக்கு நம்ம கூட இருக்க செலிபிரிட்டி யாரு அப்படின்னு பாத்தீங்கன்னா, எல்லாருக்கும் ரொம்பவே பிடிச்ச ஃபேவரட்டான சாக்லேட் பாய் அப்படின்னு கூட சொல்லலாம், விஜய் விஸ்வா சார் நம்ம கூட இருக்காங்க. அவரை நம்ம வெல்கம் பண்ணிடலாமா? வணக்கம் சார். வணக்கம். நல்லா இருக்கீங்களா? சூப்பரா நீங்க எப்படி இருக்கீங்க? யா சூப்பரா இருக்கு. உங்களை பார்த்ததும் ரொம்பவே பூஸ்ட் ஆயிட்டேன். ஓகே, ஒரு ஐடி இன்ஜினியரிங்கா நீங்க உங்க ஸ்டடீஸை முடிச்சுட்டு அதுக்கப்புறம் நிறைய ஜூனியர் ஆர்டிஸ்டா உங்களுடைய பயணங்களை தொடங்கி இன்னைக்கு நிறைய திரைப்படங்கள்ல ஒரு கதாநாயகனா எல்லாருக்கும் ரோல் மாடலா இருக்கீங்க. அதை பத்தின உங்க அந்த டிராவல ஒரு சில வார்த்தைகள் சொன்னீங்கன்னா. அட்டகத்தி தான் என்னோட ஃபர்ஸ்ட் படம். ஃபர்ஸ்ட் ஜூனியர் ஆர்டிஸ்டா, கிரௌட் ஆர்டிஸ்டா வந்து நான் மதுரையில ஆடுகளத்தை நடிச்சேன். ஓகே, அது என்ன பாத்தீங்கன்னா காலேஜ் கட்டிட்டு சுத்துற டைம்ல வெற்றிமாறன் சார் வந்து அந்த ஆடுகளம் ஷூட் எடுத்துட்டு இருந்தாங்க மதுரையில. அப்போ அந்த கூட நிக்கிற பசங்க 4 பேர் வேணும், 3 பேர் செலக்ட் ஆயிட்டாங்க, ஒரு ஆள் இல்லை. அப்போ அங்க உள்ள லோக்கல் ஏஜென்ட் வந்து கூட்டு போய் எங்களை 4 பேர் நிப்பாட்டினாங்க. நல்லா ஞாபகம் இருக்கு, தங்கரிகள் தேட்டர் வாசல ஷூ மாட்டிட்டு இருந்தார் வெற்றிமாறன் சார். சார் அந்த பசங்க கேட்டிருந்தீங்களா 4 பேர் நிற்கிறாங்கன்னா, அப்படியே ஷூ மாட்டியே 4 பேர் பார்த்தாரு. என்னை கேட்க சார் இந்த பையன் ஓகே அப்படின்னு. அப்கமிங் ப்ராஜெக்ட்ஸ் பத்தி சொல்லுங்க சார். அப்கமிங் ப்ராஜெக்ட்ஸ் இப்போ 2 ப்ராஜெக்ட்ஸ் ஆன் ஷூட்ல இருக்கு. ஒன்னு வந்து சாரா நானு, சாக்ஷி அகர்வால், ரோபோ சங்கர், யோகி பாபண்ணா, அப்புறம் தங்கத்துறை, பொன்னுரன் சார், அம்பிகா மேடம், கார்த்திராஜா சார் மியூசிக்ல போயிட்டு இருக்கு, ரஜித் டைரக்டர். அண்ட் அனதர் ஒன் இஸ் டைட்டில் ரிவீல் பண்ணலாமான்னு தெரியல, பட் ப்ராஜெக்ட் போயிட்டு இருக்கு. ஆக்டர் குரு சோமசுந்தரம் சார் கூட பண்ணிட்டு இருக்கேன். ஸோ ஹோப்ஃபுல்லான ப்ராஜெக்ட் அது, அனுமோல் ஆர்டிஸ்ட். அடுத்ததா இப்போ ரீசெண்டா ஒரு விஷயம் தொடர்ந்து பேசுவோம் நம்ம மூவிஸ் பத்தி. பட் இப்போ தெரியும், நேத்து ஒரு ஃபிளைட் கிராஷ் ஆச்சு குஜராத்ல. சோ அதை நீங்க கேள்விப்பட்டிருப்பீங்க. சோ கிட்டத்தட்ட 242 மெம்பர்ஸ் அதுல டிராவல் பண்ணி ஆல்மோஸ்ட் 241 மெம்பர்ஸ் இறந்துட்டாங்க அப்படின்னு டிக்ளேர் பண்ணிருக்காங்க. நடந்திருக்க கூடாத ஒரு விஷயம், பட் அந்த ஃபேமிலி எல்லாம் எப்படி ரெக்கவரி வர போறாங்கன்றது கஷ்டம். அண்ட் மோரோவர் நம்மளோட இந்தியனுடைய ஒரு முக்கியமான விஷயம், ஏர் இந்தியா நம்மளுடைய ஒரு
நடந்துருச்சு, நடக்கக்கூடாது, ப்ரே பண்ணலாம் காட் கிட்ட, அவ்வளவுதான் நம்மளால பண்ண முடியும். ஓகே விஜய் விஸ்வாசா, கிட்டத்தட்ட ஒரு 10-15 படங்கள் நீங்க பண்ணிட்டீங்க. இப்போ வந்து நீங்க ஹீரோவா தான் இருக்கீங்க, கரெக்டா? சோ இதுக்கப்புறம் வரக்கூடிய படங்களும் இப்போ மக்கள் மத்தியில ஒரு எதிர்பார்ப்புகள் இருக்கு. விஜய் விஸ்வாசானா இப்படி ஆக்ட் பண்ணுவாரு, இந்த மாதிரி ஒரு பெஸ்ட் கொடுப்பாரு நமக்கு. சோ இதுக்கப்புறம் அவங்களுடைய எதிர்பார்ப்புகள் நீங்க ஃபுல்ஃபில் பண்ணுவீங்களா? உங்களுடைய அந்த எக்ஸ்பெக்டேஷன்ஸ் எப்படி இருக்கு? கதாநாயகனா வளர்றதுக்கு இன்னும் நிறைய தகுதிகள் இருக்குன்னு நான் நினைக்கிறேன். இது வரைக்கும் நான் கதையின் நாயகனா இருக்கேன். கதையின் நாயகனா இருக்கப்போ அந்த கதையில எல்லாருக்குமே ஒரு விஷயம், சோ நம்ம ஒரு பார்ட்டா இருக்கும். கதாநாயகனா வரப்போ அந்த கதாநாயகனுக்காகவே அந்த படங்கள் படைக்கப்படும். நீங்க ஒரு அழகான பதில் கொடுத்தீங்க. சோ கதையின் நாயகன், கதாநாயகன் அப்படின்னு சொல்லி இப்போதைக்கு நீங்க கதையின் நாயகனா இருக்கீங்க. கதாநாயகனா இருக்கணும் அப்படின்னா ஒரு சில விஷயங்கள், இதை நம்ம மிஸ் பண்ணிட்டோம், இல்ல இது எனக்கு கிடைக்கல அப்படின்னு நீங்க எங்கிருப்பீங்கல்ல, அந்த விஷயங்கள் என்ன, எதை நீங்க மிஸ் பண்ணதால இன்னும் நீங்க கதாநாயகனா ஆகல? அந்த கேள்விக்கான விடை எனக்கும் தெரியல. தெரிஞ்சிருந்தா கண்டிப்பா நீங்க சொல்ற அந்த இடத்துக்கு நான் வந்திருப்பேன். பட் அதுக்கான விடையை தேடிக்கிட்டே தான் இருக்கேன். நிறைய பட்ஜெட், கிட்டத்தட்ட ஒரு 500 கோடி 1000 கோடி பட்ஜெட்லயும் படங்கள் எடுக்கிறாங்க. அது பிளாப்பும் ஆகுது. 20 கோடி 30 கோடியில இருக்கக்கூடிய படங்கள் ரொம்பவே ஹிட்டும் ஆகுது. அது உங்களுக்கு தெரியும். இதை பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க? என்னோட முதல் படம் அட்டகத்தி பண்ணதே ரொம்ப ரொம்ப லோ பட்ஜெட் தான். உங்களுக்கு தெரியும், இண்டஸ்ட்ரியில ரொம்ப ரொம்ப லோ பட்ஜெட்ல பண்ணாரு சிவிகுமார் சார். ஆனா பாரஞ்சித் சார்ல இருந்து, கேமராமேன் சார்ல இருந்து, சந்தோஷ் நாராயணன் சார்ல இருந்து, தினேஷ்ல இருந்து, அந்த படத்துல இருந்தா வெளியே வந்தோம். சோ ஒரு நல்ல படைப்பு நிறைய பேர்த்த வெளியே கொண்டு வரும். அதுக்கு பட்ஜெட் முக்கியம் இல்ல, அந்த படைப்பு நல்லதா இருக்கும். சோ நீங்க அழகான பதில் கொடுத்தீங்க. வெள்ளித்திரையில மிளிரிட்டு இருக்காங்க நீங்க சொன்னீங்க. ஆனாலும் சிவிகுமார் சார் இருக்கட்டும், இல்ல தனஞ்சயன் சார் இருக்கட்டும், அவங்க ப்ரொடக்ஷன்ல வந்த நிறைய பேர்னாலதான் RS கார்த்தி கம்ப்ளைண்ட் பண்ணியிருக்காரு. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் RS கார்த்தி என்னுடைய நண்பர் தான். ஒரு நல்ல நடிகர், திறமையான நடிகர். அவங்களோட தனிப்பட்ட விஷயம் பத்தி எனக்கு என்னன்னு தெரியாம நான் உள்ள இருந்தேன். தெரிஞ்சா கண்டிப்பா பேசலாம். இது தப்பு, இது தப்பு இல்லைன்னு தெரியாம நம்ம என்ன பேசுவோம். உங்க இண்டஸ்ட்ரிக்குள்ளேயே மத்த கலைஞர்கள் இந்த சின்ன பட்ஜெட் படமா இருக்கட்டும், இல்ல சிறிய கலைஞர்களா இருக்கட்டும், அவங்கள வளர விடாம தடுக்கிறாங்க அப்படிங்கறத நீங்க ஒத்துக்கிறீங்களா இல்லையா? நான் சின்ன கலைஞர் தான். என் படம் சின்ன பட்ஜெட் படம் தான். என் படம் ரிலீஸ் ஆகி தேட்டர்ல ஓடித்தானே இருக்கு. நீங்க சொல்ற பதில் நான் ஒத்துக்கிறேன். உங்க படங்கள் ரிலீஸ் ஆகுது, தியேட்டர்ல வருது, மக்கள் வரவேற்பு கொடுக்குறாங்க. அப்போ உங்க படங்கள் பெஸ்டா இருக்கிறதுனால நீங்க மத்த படங்களை நீங்க கண்டுக்கிறது இல்லையா அப்படின்னு நான் கேக்குறேனே. அப்படி எப்படி சொல்ல முடியும்? நான் 18 படங்கள் நடிச்சிருக்கேன். 8 படங்கள் தான் ரிலீஸ் ஆயிருக்கு. இன்னும் 7 படங்கள் ரிலீஸ் ஆகுற. அதுக்கு என்ன காரணம் சொல்லுவீங்க? ஒருவேளை உங்களுக்கு அந்த மாதிரி வாய்ப்பு கிடைக்கல அப்படின்னு நீங்க கம்ப்ளைண்ட் பண்றீங்கன்னா, ஏன் கிடைக்கல எனக்காக யோசிச்சிருக்கோமா? எல்லா படமும் ரிலீஸ் ஆகுது, நம்ம படம் ஏன் ரிலீஸ் ஆகல? எதுனால ஆகல? யார் தடுக்கிறாங்க? இல்ல எதனால தடுக்க? ப்ராப்பர் பிளானிங்கோட ஒரு விஷயத்த நம்ம மூவ் பண்ணோம்னா அது கண்டிப்பா வெளியே வந்துதான் ஆகும். நாகேந்திரன் சார் கொடுத்த அந்த இன்டர்வியூ இருக்கட்டும், அந்த டிபேட்டா இருக்கட்டும், அதை பார்த்ததுக்கு அப்புறம் உங்க படங்களோட வெற்றிக்கு ரிவ்யூவர்ஸ் கொடுக்கக்கூடிய, எங்களை மாதிரி ஒன் ஆஃப் த ஆங்கர்ஸ் தான் கொடுக்கக்கூடிய கருத்துக்கள் பிளஸ் அமைதா மைனஸ் அமைதா? நானும் அந்த இன்டர்வியூ பார்த்தேன். ஆக்சுவலா டாபிக் வேற போயிட்டு இருந்தது. மகேந்திரன் அவன் என் நண்பன் தான். அவன் எமோஷனலா தனக்கு ஆன விஷயத்த ஒண்ணு சொன்னான். இந்த கேட்டலாம் இது பண்ணனே, அதை ஏன் இப்படி பண்ணீங்க? நான் நிறைய பேட்டு போய் 6 மாசமா நான் எல்லாத்தையும் கேட்டேன்லாம் அவனோட வீடியோ பார்த்தேன். அவனோட வழியை ஷேர் பண்ணியிருந்தான். ஆக்சுவலா சினிமா, தியேட்டர், ஆடியன்ஸ் தாண்டி ரிவ்யூவர்ஸ் ஒரு டீம் அதுக்கப்புறம் புதுசா ஒரு குரூப் ஒருத்தவங்க வந்துருக்காங்க, இன்ஃபுளுசர்ஸ் சொல்லிட்டு ஒரு குரூப். சீரியஸா என்னால அதை டைஜஸ்ட் பண்ணிக்கவே முடியல. ஒரு இன்ஃபுளுசர் இருக்காருல்ல, அவர் என்ன மாதிரி வீடியோஸ் போட்டுட்டு அவர் இன்ஃபுளுசர் ஆனான்றத நம்ம பாக்குறப்போ கேவலமா, பச்சை பச்சையா, கெட்ட வார்த்தை, காதுல கேட்க முடியாத டபுள் மீனிங், இந்த மாதிரி பேசிட்டு இருந்தவங்க எல்லாம் ரிவ்யூன்ற பேர்லயும் இன்ஃபுளுசன் பேர்லயும் எங்களை கொஸ்டின் பண்றது எப்படி இருக்கும்? ரீசன்ட்லி நான் இர்ஃபானோட வீடியோ ஒன்று பார்த்தேன். மம்முட்டி சார்கிட்ட கேட்கிறாரு, சார் திருஷ்யம் மாதிரி நீங்க ரியல் லைஃப்ல பண்ணிருக்கீங்களா அப்படின்னு. இர்ஃபான் ப்ரோ, யூ ஆர் அ ஃபுட் ரிவ்யூவர், யூ ஆர் ஐடி கை, யூ ஆர் அ ஃபுட் ரிவ்யூவர், நீங்க நல்லா சாப்பிடுறீங்க, ரிவ்யூ பண்ண ஓகே. வாட் இஸ் த கொஸ்டின், வாட் இஸ் குவாலிஃபை டு ஆஸ்க் த மோரலா சார், திருஷ்யம் மாதிரி நீங்க ரியலா பண்ணிருக்கீங்க அப்படின்னா அவர் சிரிக்கிறார். சின்ஸ் அவர் தமிழ் பண்ணா கூட பேசிக்கலி மலையாளி. அவர் தமிழ்நாட்டோட, தமிழ்நாட்டு மக்களோட, இல்ல தமிழ்நாட்டுல ரிவ்யூ பண்றவங்களோட எஜுகேஷன் லெவல்ல என்ன நினைப்பாரு? அதை பாக்குற மக்களோட மென்டாலிட்டி எப்படி இருக்கும்? எனக்கு சிரிக்கிறதா அழுகுதான் தெரியல. இந்த இன்டர்வியூ பார்த்துட்டு அவரே கேட்கிறார், திருஷ்யம் படம் மாதிரி எப்படியா ஏதா பண்ண முடியும்? சின்ஸ் ஒரு படத்துல 200ல இருந்து 300 பேரோட உழைப்பு மட்டும் இல்லாம அந்த 300 பேரோட குடும்பத்தோட கனவுகள் அடங்கி இருக்கிறத வச்சுட்டு ஒண்ணுமே இல்லாம ரிவ்யூனா வாட் இஸ் தட்? மக்கள் உள்ள வரட்டும், பார்க்கட்டும், பிடிக்காட்டி திக்கட்டும், எங்களுக்கு அடுத்த படம் கிடைக்காது. சிம்பிள். இவங்க சிம்பிளா சொல்லலாம், அவ்வளவு கோடி படத்துல பட்ஜெட் எடுத்தாங்க, ஒண்ணுமே இல்லை. அவங்க 50 வருஷம்
இண்டஸ்ட்ரியில இருக்க கமல் சாருக்கு தெரியாத விஷயமா இவங்களுக்கு தெரிஞ்சிட போகுது. தேங்க்யூ சோ மச் ஃபார் தட். மக்களுக்கும் இது கண்டிப்பா போய் சேரும். அதை தாண்டி நான் கேட்ட கேள்விக்கு நீங்க சொன்ன பதில்ல மெஜாரிட்டி எப்படி இருந்ததுன்னா ரிவ்யூஸ் வேணாமே, மக்கள் டைரக்டா வரட்டும் போய் அப்படின்னு சொல்றீங்க. ஆனா உங்களோட டீம் தானே, ப்ரொடக்ஷன் டீம் தானே, ஹீரோ சைடு இருந்து தானே ரிவ்யூஸ் நீங்க கூப்பிடுறீங்க எங்க மூவியை ப்ரமோட் பண்ணுங்கன்னு. அப்ப அதுக்கு நீங்க என்ன பதில் சொல்றீங்க? நான் ப்ரொமோட் பண்ணுன்னு சொல்றதுக்கும் ரிவ்யூ பண்றேன்னு சொல்றதுக்கும் வித்தியாசம் இருக்கு. ஃபேக்கா ரிவ்யூ பண்ணுங்க நான் யார்ட்டையும் கேட்க முடியாது. எப்படி கேட்க முடியும்? நான் ரிவ்யூவே பண்ணக்கூடாதுன்னு சொல்லல, எல்லா படத்துக்கும் பண்ணுங்கன்னு சொல்றேன். இஃப் யூ ஹாவ் அ கட்ஸ், நீ உண்மையிலே திறமையான இல்ல உண்மையிலே திராணி எடுக்கிற ஒரு ரிவ்யூரா இருந்தா எல்லா படத்துக்கும் சொல்றதுக்கு போட்டு சொல்றேன், எல்லா படத்துக்கும் நீ ரிவ்யூ போட்டுட்டு நான் ரிவ்யூ மாத்தட்டிக்கோ நான் நம்புறேன். அது வந்து நீங்க சொல்றீங்களா ஹைலி பெய்டு அவரா இருந்தாலும் சரி, லோலி பெய்டாது நேத்து வந்தவர்தான் சரி, ஒரே ஒரு ஓப்பன் சேலஞ்ச் கேட்டேன். எந்த படம் ரிலீஸ் ஆகுதோ இந்த வெள்ளிக்கிழமை ரிலீஸ் ஆகிற எல்லா படத்தையும் நான் போட்டேன்னு மார்க் தட்டிட்டு யூ சே தட் ஐ அம் a reviewer, I honestly accept. இன்ஃப்ளூயன்சர் பத்தி நீங்க சொல்லிருக்கீங்க இல்லையா? பட் அதே இன்ஃப்ளூயன்சர்ஸ் கூட ஹீரோக்களே சேர்ந்து டான்ஸ் ஆடி ப்ரோமோட் பண்ணக்கூடிய வீடியோஸ் நாங்க பார்த்துட்டு தானே இருக்கோம். அதை பத்தி நீங்க என்ன கருத்துக்கள் சொல்றீங்க? விஜய் சுத்து ப்ரோ இருக்காப்ல, அவரோட மொட்டை மாடியில போய் எல்லாம் உட்காந்துட்டு இந்த கைலி கட்டிட்டு பண்ணிட்டு இருக்காங்க. அதனாலதான் படம் ஓடுதா? அப்ப ஏன் அவங்க எல்லாம் போய் உட்காருங்க? நீங்க ஹீரோ பாக்குறது கேக்குறீங்கல்ல, அதுனா இன்ஃப்ளூயன்சர்ஸ் பார்த்து கேக்குறேன். நீங்க ஏன் சின்ன கூட ஆடுறது இல்ல, சின்ன கூட நீங்க வீடியோ போடுறது இல்ல? ஏன் எல்லாருக்கும் அந்த சம உரிமை தர மாட்டீங்க? அப்ப நீங்க பிரிச்சு பாக்குறீங்களா பெரிய ஹீரோ சின்ன ஹீரோ? சோ இன்ஃப்ளூயன்சர் தான் ஹீரோக்களை அப்ரோச் பண்றாங்கன்னு சொல்றீங்க? அதான் நான் கேக்குறேன்ல, ஏன் அப்ப எங்களுக்கு ஏன் வரல? பிகாஸ் தே ஆர் பேயிங் மோர் தென். அப்ப நீங்க வந்து இன்ஃப்ளூயன்சர் இல்ல, யுவர் ஒர்க்கர். பெய்டு சர்வீஸ் பண்றீங்க, காசு வாங்கிட்டு நீங்க ப்ரோமோட் பண்றீங்க. ஓகே சார். அடுத்து இதே ரிவ்யூவர்ஸ் தான் நம்ம திரைப்படங்கள் நிறைய பாக்குறோம், நிறைய கெட்ட வார்த்தைகள் பயன்படுத்துறாங்க, ரத்த காட்சிகள் அதுவும் பயன்படுத்துறாங்க. இப்ப கூட ரீசெண்டா மகேந்திரன் சார் இதை பத்தி கேட்கும்போது எனக்கு ஒரு காட்சிகள் கொடுக்கும்போது அதை நான் பை த ஹார்ட் ஆத்மார்த்தமா நடிக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு கெட்ட வார்த்தைகளா இருக்கட்டும் இல்ல இந்த ரத்த காட்சினா அது சகஜமா நடிக்கிறாங்க. இத இப்ப இருக்கக்கூடிய வளரும் இளைஞர்கள் இந்த குழந்தை எல்லாரும் பார்த்துட்டு இருக்கும்போது அது அவங்களுக்கு நல்ல வழியில எடுத்துட்டு போகுமா இல்ல மூவிஸ் பார்த்துட்டு அது அவங்களுக்கு, அதை நீங்க எப்படி பாக்குறீங்க? உங்களுடைய கருத்துக்கள். கெட்டு போகணும்னு முடிவு எடுக்கிறவங்க சினிமா பார்த்துதான் கெட்டு போவாங்கன்னு நினைக்கிற உங்க சமூகத்துல ஏன் இன்ஸ்டாகிராம் ரீல்ஸ் பத்தி பேச மாட்டீங்க? ஏன் அதெல்லாம் கேள்வி கேட்க மாட்டீங்க? சினிமானா உங்களுக்கு அவ்வளவு இலக்காரமா? கேள்வி கேட்க முடியுதுன்றதுக்காக நீங்க என்ன வேணா கேள்வி கேட்பீங்களா? ஏன் நீங்க எந்த ஒரு இந்த மாதிரி கேவலமா சில அங்கங்களை காட்டி நடிக்கிற பெண்கள்கிட்ட போய் ஏன் நீங்க கேட்க மாட்டீங்க? சொல்லுங்க, எனக்கு பதில் சொல்லுங்க. இப்போ திரைப்படத்தை உடனே சொல்லுவீங்க திரைப்படம் அப்படி இருக்குன்னு. திரைப்படத்தை தணிக்கை பண்றதுக்கு திரைப்பட தணிக்கை வாரியம் இருக்கு, சென்சார் போர்டு இருக்கு. அவங்க அப்ரூவல் பண்ணாதான் வெளியே வரும். ஓகேவா? அதுக்கு கவர்மெண்டே இருக்கு, அரசாங்கம் வந்து சில ஆட்களை நியமிச்சு இந்த படத்தை பாருங்க, இதுல வந்து ஆபாச காட்சிகள் இருக்கா, ரத்த காட்சிகள் இருக்கா, அதை வெட்டி தூக்குங்கன்னு சொல்லி வெட்டி தூக்கி தான் உள்ள விடுறாங்க. கேவலமா உடம்ப காட்டுற இன்ஃப்ளூயன்சர்ஸ் நீங்க ஏன் அதை கேட்க மாட்டீங்க? நான் எல்லா பெண்களையும் சொல்லல, தயவுசெய்து இதை கிளியரா மென்ஷன் பண்றீங்க. வீம்புக்குனே தனது அங்கங்கள் தெரியணும்னு தெரிய வச்சு நடிக்கிற சில இன்ஃப்ளூயன்சர்ஸ் கிட்ட ஏன் நீங்க இந்த கேள்வியை கேட்க மாட்டீங்க? கெட்ட கெட்ட வார்த்தையா டபுள் மீனிங்கா பேசின ஒருத்தரை கூப்பிட்டு நீங்க வந்து ஒரு ரியாலிட்டி ஷோல உட்கார வைக்கிறீங்க, அது மீறி ஒரு பட வாய்ப்பு கொடுக்குறீங்க. ஒரு ஸ்டேஜ்ல வந்து 15 வருஷம் நடிச்ச ஒரு நடிகர் பின்னாடி நிக்கிறாரு, ரெட்ட மீனிங் பேசின ஒருத்தரை கொண்டு போய் மேல இருக்க வச்சு அவரு தான் மெயின் ஆக்டரா நிக்கிறாரு. அப்ப நீங்க கலைக்கு எங்க மரியாதை கொடுத்தீங்க? இப்ப நீங்க கேட்டீங்களே ஒரு கேள்வி, அப்ப இளைய தலைமுறைக்கு என்ன சொல்றீங்க? நீ கெட்ட கெட்ட வார்த்தையா பேசு, டபுள் மீனிங் பேசு, பாஸ் தெரியுமா ஆடு, உனக்கு சான்ஸ் கொடுன்னு சொல்ல வரீங்களா? நீங்க சொல்றது கரெக்ட் தான் சார். இன்ஸ்டாகிராம் ரீல்ல சில பெண்கள் அப்படி பண்றாங்க அந்த மாதிரி. ஆனா அது எதையுமே முன்னுதாரணமா இளைஞர்களோ குழந்தைகளோ எடுத்துக்கிறது இல்லையே. ஒரு படத்துக்கு போனா ஹீரோ எப்படி இருக்காங்கப்பா, ஹீரோ இப்ப 80s 70s எடுத்துக்கலாருமே, ஹீரோ வந்து தம் அடிச்சாங்க, அதை பார்த்து ஸ்டைலுக்கால பயந்து போய் நடிச்ச காலங்கள்லாம் போய் இப்போ தைரியமா ஸ்கூல் படிக்கிறவங்க கூட போட்டிகள் நின்று தம் அடிக்கிறாங்கன்னா அதெல்லாம் ஹீரோவை பார்த்து தானே. அந்த ஹீரோ நீங்க சொல்ற மாதிரியே எடுத்துக்கிறேன், அதே படத்துல தப்பு நடக்கிறப்ப தட்டி கேட்டுருக்கிறாரு. நீங்க சொல்ற அதே விஷயம் அதெல்லாம் பண்ணல. 11th படிக்கிற பொண்ணை 8th படிக்கிற பசங்க ரேப் பண்ணிருக்காங்க. எந்த ஹீரோ சொல்லி கொடுத்தாரு? இதை திருடராய் பார்த்து திருந்தா விட்டால் திருட்டை ஒழிக்க முடியாதுன்ற மாதிரி நம்ம முதல்ல திருந்தினாதான் நம்ம சுத்தி இருந்தவங்க திருந்துவாங்க. அந்த எட்டாப்பு போகக்கூடிய மாணவனுடைய மனது செலவையோ இல்ல போதையோ எங்க இருந்து வந்துச்சுன்னு விஷயம் இங்க எப்படி அவைலபிளா இருக்கு? தடை செய்யப்பட்ட பொருட்கள் எப்படி இங்க கிடைக்குது? இது அரசியல்ல நீங்க பேச முடியுமா? இப்ப நீங்க சொல்ற பதில் எப்படி இருக்கு அப்படின்னா, நாங்க ஒண்ணும் இது பண்றது இல்லையே, மூவிஸ் தான் பாக்குறாங்களா, அவங்களுக்கு தெரியும். இப்ப இருக்கக்கூடிய ஜெனரேஷன், இப்ப இருக்கக்கூடிய குழந்தைகள்லாம் ரொம்ப மெச்சூர்டு. தடை செய்யப்பட்ட பொருட்கள் எல்லாம் எப்படி வருது? அப்ப தடை செய்யப்பட்ட பொருட்கள் வருதுன்னா நீங்க கவர்மெண்ட் ப்ளேம் பண்றீங்களா? அவங்க வந்து மக்கள் நலன்ல தான் வந்து இது பண்ண முடியும். நம்ம அடுத்தவங்களை குறை சொன்னா கடைசி வரைக்கும் சொல்லிட்டே தான் இருப்போம், அவங்க சரியில்லை, இவங்க சரியில்லை, அவங்க சரியில்லை. நம்ம என்னைக்கா தட்டி கேட்டிருக்கோமா? ஒரு சின்ன பையன் சீர் குடிக்கிறா என்னைக்கா போய் கேட்டிருக்கீங்களா? இல்ல. ஏன்?
ஒரு பையன் படி எடுத்தவங்க என்னைக்கே போய் கேட்டிருக்கீங்களா? ஏன் ஒரு ஒயின் ஷாப்ல வயசு சின்ன பையன் போய் வாங்கினா கேட்டிருக்கீங்களா? ஏன் ஏன் கேட்க முடியல? கட் பண்ணா ஒரு பெரிய காலேஜ் இன்ஸ்டிடியூஷன்ஸ்ல இல்ல வந்து டொனேஷனோ இல்ல ஒரு கவர்மெண்ட் செக்டர்ல லஞ்சமோ வாங்கினா கேட்கிறோமா? கேட்கறது இல்ல. ஏன்? ஒரே ஒரு விஷயம்தான், நம்ம திருந்துனா நம்ம சுத்தி இருக்க எல்லா விஷயமும் திருந்தும். சிம்பிளிஃபை. ஓகே, இந்த இடத்துல நான் ஒரு ஞாபகம், நீங்க நிறைய ஒரு ஆக்டர், அது எல்லாருக்குமே தெரியும். அதை தாண்டி சோஷியல் ஆக்டிவிஸ்ட், நிறைய சமூக சேவைகள் நீங்க பண்ணிட்டு இருக்கீங்க. ரீசெண்டா ஒரு நிகழ்ச்சியில நாங்க பார்த்தோம், ஜல்லிக்கட்டுல சார்பிசை உயிரிழந்த ஒருத்தவங்களுடைய குடும்பத்துக்கு தலா 1 லட்சம் ரூபாய் கிட்ட நீங்க உதவி பண்ணிருக்கீங்க. அந்த ஒரு சோசியல் சர்வீஸ் சைடு நீங்க எப்ப போக ஆரம்பிச்சீங்க? அதை பத்தின ஒரு செலவா? ஜல்லிக்கட்டு 2016-17 உட்கார்ந்து உலக தமிழர்லாம் போராடணும், ஜெயிச்சோம். அதுக்கப்புறம் ஜல்லிக்கட்டுகள் நடக்க ஆரம்பிச்சது. ஆனா அந்த ஜல்லிக்கட்டு போராட்டத்துக்கு அப்புறம் எத்தனை பேர் ஜல்லிக்கட்டுல உயிரிழந்திருக்காங்கன்னு தெரியுமா? அவங்க குடும்பம் என்ன நிலைமையில இருக்குன்னு தெரியுமா? யாராவது யோசிச்சிருக்கோமா? ஜெயிச்சவங்கள அதே மேடையில வந்து கார் கொடுக்குற நம்ம, கொண்டாடுற நம்ம, பாதிக்கப்பட்டோம் உயிரிழந்தவங்கள இதை பார்த்துருக்கோமா? இந்த இடத்துல நான் வந்து அரசாங்கத்துக்கு, ஜல்லிக்கட்டு அமைப்புகளுக்கு, ஜல்லிக்கட்டு ஆர்வலர்களுக்கெல்லாம் நான் ஒரு வேண்டுகோள் வைக்கிறேன். தயவு செய்து இனி எந்த ஜல்லிக்கட்டு போட்டி நடந்தாலும் தயவு செய்து அதுல பங்கேற்ற அனைவருக்கும் இன்சூரன்ஸ் போடணும். அந்த மாடுகளுக்கு இன்சூரன்ஸ் பண்ணுங்க. இந்த இன்சூரன்ஸ் மூலமா நடக்கக்கூடாது, ஒருவேளை அசம்பாவிதங்கள் நடந்ததுன்னா அந்த குடும்பத்துக்கு ஒரு சரியா இருக்கும். சோ உங்களுடைய அந்த பர்சனல் லைஃப் நீங்க வெளிப்படையா பேட்டி கொடுத்ததுனால நான் இப்ப ஒரு டேரோட கேக்குறேன். சோ உங்களுடைய எக்ஸ் அப்படின்னே சொல்லலாம், மிரானா மெய்னன், அவர்களை பத்தி நீங்க சொல்லியிருந்தீங்க. கிட்டத்தட்ட நாங்க 3 வருடங்கள் இருந்தோம், அதெல்லாம் நீங்க சொல்லியிருந்தீங்க. இப்போ நான் வந்து ரெடியா இருக்கேன்ப்பா, நீ எனக்கு டிவோர்ஸ் கொடு, நான் கல்யாணம் பண்ணிக்கிறேன், எங்க அம்மா அப்பா ரெடியா இருக்காங்க, நீங்களே சொல்லியிருந்தீங்க. சோ அதை பத்தி இப்போ என் மேல நிறைய தப்புகள் இருந்திருக்கு. என்னன்னா, நான் சோசியல் சர்வீஸ்ன்னு பாக்குற டயத்துல சில விஷயங்களை நான் கவனிச்சிருந்துருக்கலாம். அது கவனிக்காம விட்டனால வந்து தவறுகளா கூட இருந்திருக்கலாம். சோ அதான் சொன்னேன்ல, நம்ம அடுத்தவங்களை தவறு சொல்றதுனால நமக்கு எதுவுமே நடக்க போறது இல்லை. எங்க இருந்தாலும் எல்லாரும் சந்தோஷமா இருக்கட்டும். நேத்து கூட என்னோட அண்ணா ஒருத்தருடைய ஹார்ட் அட்டாக், ஆக்சுவலா ரொம்ப ரொம்ப ஸ்போர்ட்டிவான, 100 கணக்கான பேருக்கு ஹெல்ப் பண்ண ஒரு மனிதர், ரொம்ப சூப்பரான ஒரு மனிதர், ஜாகிர் ஹுசைன் சொல்லிட்டு அண்ணா வந்து அட்டாக்கு. ஸோ நேற்று ஹாஸ்பிட்டல் போய் பார்த்தேன். அப்போ எல்லாம் பேசிட்டு பார்த்தா சொன்னார் என்கிட்ட, அப்படியே சுற்றி தெரியாத அப்புறம் என்னமா தான் கிடக்கணும் பார்த்துக்கொன்றப்போ அந்த மனிதர் சொன்ன, எனக்கு ஒரு காலத்து அடைக்காலம் கொடுத்தவர், அவர் சொன்னதுல உண்மை நிறையா இருக்கு. ஸோ நமக்கு கண்டிப்பாக ஒருத்தவங்க தேவை இருந்தால் அது நல்லா இருக்கும். இனிமேல பறக்க போறாங்க, எங்கேயோ இருக்கிறாங்க, வந்து சேர டைம் வந்தா வர. சோ நீங்க இப்போ டிவோர்ஸ் வந்துருச்சுன்னா நான் வந்து திரும்ப என்னோட நியூ லைஃபா ஸ்டார்ட் பண்ணுவேன் அப்படின்னு சொல்லியிருக்கீங்க. கண்டிப்பா பெண் அப்படின்னாலே ஆண்கள் லைஃப் பண்ண ஒரு எதிர்பார்ப்பு இருக்கும், பையன் அப்படின்னாலே எதிர்பார்ப்பு இருக்கும். நீங்க இதுலயும் மூவி இண்டஸ்ட்ரிக்குள்ள இருக்கீங்க இல்லையா? சோ எனக்கு இந்த மாதிரி ஒரு பொண்ணு வேணும்பா, ட்ரெடிஷனலா இல்ல மாடர்னா இல்ல உங்க கூட இருக்க மாதிரி ஒரு கிரைம் பண்ண, எந்த மாதிரி எக்ஸ்பெக்டேஷன் விஜய் விஸ்வா சார் வச்சிருக்கீங்க? நீங்க சொன்னீங்கன்னா மக்கள் நிறைய பேர் பார்த்துட்டு இருக்காங்க, கண்டிப்பா உங்க வீட்டுக்கே இன்விடேஷன் அனுப்புவாங்க. வடிவேலு பார்த்திபன் காமெடி பார்த்திருக்கோம். இங்கு நல்ல விலைக்கு நல்ல மீன்கள் விற்கப்படும். அதுல வந்து இந்த எல்லா கேட்டகரி அடிச்சுட்டு கடைசி வேணும். பொண்ணா இருந்தாலே போதும், அதான் பேசிக் குவாலிஃபிகேஷன். பெண்ணுனாலே சூப்பருங்க. the world பெஸ்ட் கிரியேச்சர் வந்து பெண்கள் தான். பெண்கள் வந்து உண்மையிலே ரொம்ப அற்புதமான படைப்புங்க. உடல் அமைப்புல கிடையாது, உருவ அமைப்புல கிடையாது, அவங்களோட அக அமைப்பு இருக்குல்ல, தட் மனசு. லவ்லி. சோ விஜய் விஸ்வா ஒரு ரேபிட் ஃபயர் மாதிரி போயிடலாமா? ஒரு 2 மினிட்ஸ்க்கு டக்கு டக்குன்னு பிடிச்சது பிடிக்காது அந்த மாதிரி போயிடலாமா? எஸ். ஃபேவரட் ஆக்டர்? வாட்டர்மெலன் ஸ்டார் திவாகர். சரி, இப்படி எந்த இன்டர்வியூல யாராச்சும் சொல்லு, பட் அவர் நல்ல ஆக்டர் தான். இல்ல என்ன நான் தப்பு சொல்ல, நீங்க என்ன பொறுத்தவரை தமிழ்நாட்டுல தான் இருக்கீங்க. எஸ், நான் தமிழ் தான் தெரியும் சார், பட் ஃபேவரட் ஆக்டர் லிஸ்ட்ல அவர் வந்து எனக்கு அவர் ஃபேவரட். சூப்பர். அந்த கேவலம் நான் சொன்னேன் இல்லையா, ரெட்டை வசனம் பேசி அப்படி பேசி இப்படி பேசி அந்த மாதிரிலாம் வளராம உண்மையாவே அவர் என்ன தெரியுமோ அதை வச்சு நடிச்சு இன்னைக்கு ஒவ்வொரு படியா மேலே படங்கள் நடிச்சிட்டு இருக்காரு. இதை விட என்ன வேணும்? சூப்பர். ஸ்கிரீன்லயும் வந்துட்டாரு. என்னோட ஃபேவரட் ஆக்டர் அவர் தான். ஃபேவரட் ஹீரோயின் இப்ப இருக்கக்கூடியன்னு சொல்லணும், நீங்க 80s அந்த மாதிரி சொல்லக்கூடாது, ஆஃப்டர் 90s ஹீரோயின்ல உங்களுக்கு ரொம்ப பிடிச்ச ஒரு கதாநாயகி? ஸ்ரத்தா கபூர். ஸ்ரத்தா கபூர், ஓகே, லவ்லி. ஓகே, ஃபேவரட் கமெடியன்? பாலையா சார். பாலையா சார், ஓகே. சோ ஃபேவரட் டைரக்டர்? பிரதீப் ரங்கநாதன். ஓ, லவ்லி, சூப்பர். உங்களுக்கு பிடிச்ச ஃபுட்? பழைய சாதம். பழைய சாதம், ஓகே, லவ்லி. ஃபேவரட் பிளேஸ்? எனக்கு ரொம்ப மூட் அவுட்டா இருக்காங்க, எப்போ நல்லா இருக்கும் உங்க ஃபேவரட் பிளேஸ்? பிளேஸ் எனி பிளேஸ். எனி பிளேஸ், எங்க வேணா. டிரைவிங். ஓகே.
யுவர் டே பர்சன், நைட் பர்சன்? நைட் பர்சன். நைட் பர்சன், ஓகே. மொபைல் அதிகமா யூஸ் பண்ணுவீங்களா? நிறைய மொபைல்ஸ் அந்த மாதிரி. ஓகே. ஆல்மோஸ்ட் இந்த 1 hour இன்டர்வியூ நிறைய விஷயங்கள் நானும் தெரிஞ்சுக்கிட்டேன், மக்களும் தெரிஞ்சுக்கிட்டாங்க. உங்க அப்கமிங் ப்ராஜெக்ட்ஸ் எல்லாத்துக்குமே எங்களுடைய சினிமா ஸ்டார் டீம் சார்பாக பெரிய பெரிய வாழ்த்துக்கள், விஷஸ் நாங்க தெரிவிச்சுக்கிறோம். நீங்க ஸ்டார்டிங்ல சொன்ன மாதிரி இப்ப கதை நாயகனா இருக்க, நான் கதாநாயகன் ஆவன்னு சொல்லியிருக்கீங்க. கண்டிப்பா நீங்க ஒரு மிகச்சிறந்த கதாநாயகன் ஆவீங்க அப்படிங்கிற வாழ்த்துக்கள் நாங்க சொல்றோம். தேங்க்யூ சோ மச். இட் வாஸ் நைஸ் டாக்கிங் வித் யூ, விஜய் விஸ்வா. விஷ் யூ ஆல் தி பெஸ்ட் அண்ட் தேங்க்யூ சோ மச் ஃபார் யுவர் வண்டர்ஃபுல் டைம். தேங்க்யூ so much. தேங்க்யூ.